கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அதுவும் ஒரு பாம்பு கோயில், அனகோண்டா கோயில். அங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், எடுத்துட்டு வரணும் எக்ஸிபிஷனுக்காக அப்படின்ட்டு போறாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பான்சரும் போறாங்க. அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவங்களா இருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் கைடையும் ஒருத்தரை கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க முத நாள் போயிட்டு டென்ட்ல தங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கழுத்தை பாம்பு வந்து நெரிக்குது. அதை சுட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில எல்லாருமே அந்த கோயிலை நோக்கி போறாங்க. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அங்க போனவங்களும் உயிரோட திரும்பி வந்தது கிடையாது. முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா அங்க பலி கொடுப்பாங்க. பலி கொடுத்து அந்த கிணறு மாதிரி இருக்கும், அது உள்ள போடும்போது கடவுள் அதை ஏத்துக்கும். ஆனா கடைசியா ஒரு வாட்டி ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாம அறுத்து போட்டதுனால பாம்பு வெளியே வந்து எல்லாரையுமே கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டவும் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க அந்த கோயிலை தேடி போகும்போது இடையில பாம்பு ஒண்ணு வழிமறைக்குது. அதையும் கொண்டுட்டு உள்ள போறாங்க. கோயிலையும் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன